வணக்கம். என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கோட்டை விட்ட தவேகா கொண்டாடும் திமுக. அனுபவம் இல்லாத காரணத்தினால கட்சியை அழிக்கும் விஜய். எந்த விஷயத்தில் கோட்டை விட்டாங்க, ஏன் திமுக கொண்டாடுது, அது மட்டும் இல்லை விஜய்க்கு எந்த விஷயத்தில் அனுபவம் இல்லை அப்படின்ற விஷயமெல்லாம் விரிவாக பார்க்க போகிறோங்க. நேற்று ஆதவ அர்ஜுன் அவர்களை தமிழக மக்கள் ஓட ஓட விரட்டியிருக்காங்க. இந்த தவேகா அரசாங்கத்தில் ரொம்பவே பவர்ஃபுல்லான மினிஸ்டர்னால் ஆதவ அர்ஜுன் அவர்கள் தான். அவரையே மக்கள் விரட்டடிக்கின்றார்கள் என்றால் இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு தவறு பண்ணுது. அதையும் வீடியோ ஆதாரத்துடன் பேசலாம். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு குற்றவாளிக்கு எதிராக ஒரு ஆர்டரை போடுறோம். அந்த ஆர்டரை பார்த்த உடனே குற்றவாளியாவது கதறணும், அப்படி இல்லையா அந்த குடும்பமாவது கதறணும். அப்போ தான் நம்ம போட்ட ஆர்டருக்கு மதிப்பு. இல்லை சரியாக ஆர்டர் போட்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தமாகும். அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆர்டரை போட்டார். ஒட்டுமொத்த குடும்பமும் கட்டி பிடிச்சிக்கின்னு கதறிச்சு. அந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த மாதிரி ஆர்டர் போட்டிருக்கணும் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஆனால் டம்மியாக ஒரு ஆர்டர் போட்டாரா, அனுபவம் இல்லாத காரணத்தினால அப்படி ஒரு ஆர்டர் போட்டாரான்னு தெரியல. உதயநிதி ஸ்டாலின் தன்னை கைது செய்வதற்காக ஆர்டர் போட்டார் இல்லை, அந்த ஆர்டருக்கு நன்றி சொல்கிறாருங்க. ஜெயலலிதா அவர்கள் கூட கலைஞரை கைது பண்ண வேண்டும் என்று ஆர்டர் போட்டாங்க. கைதாகின்ற கலைஞர் கதறினார். எடப்பாடி போட்ட ஆர்டருக்கு குடும்பமே கதறிச்சு. ஜெயலலிதா போட்ட ஆர்டருக்கு கலைஞரே கொள்றாங்கன்னு கதறினாங்க. ஆனால் சிஎம் விஜய் அவர்கள் போட்ட ஆர்டருக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நன்றி சொல்கிறார். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த அரசுக்கு நாம் இந்த இடத்துல ஒரு நன்றி சொல்லணும். தேர்தலுக்கு அப்புறம் கொஞ்சம் சோர்ந்து போயிருந்த நம்முடைய உடன்பிறப்புகள் இந்த டம்மி அரசு, டம்மி ஆட்சியாளர்கள் அவங்களுடைய செலவால, அவங்க பண்ண வேலையால மறுபடியும் நம்ம பழைய ஃபார்முக்கு உடன்பிறப்புகளா நம்ம இன்னைக்கு திரும்பி இருக்கோம். இப்போ நம்ம விஜய் அவர்கள் போட்ட ஆர்டர் கட்சியை பலப்படுத்தியிருக்குது, உற்சாகப்படுத்தியிருக்குது. இப்படி ஒரு ஆர்டரை போட முடியுமா? ஒரு அரசாங்கமானது இவர் தப்பு பண்ணியிருக்கின்றாரு, ஆபாசமாக பேசியிருக்கிறார் என்ற முடிவுக்கு வராங்க. அப்போது நீங்கள் எடுத்த முடிவு தப்பாகக்கூடாது. நீங்கள் எடுத்த முடிவில் உறுதியாக நிற்கணும். இல்லையா நீங்கள் எடுத்த முடிவானது நீதிமன்றத்தில் வெற்றி பெற வேண்டும். நீங்கள் எடுத்திருக்கின்ற முடிவுனால எதிரி திருந்தணும். ஆமாம், நம்ம தப்பாக தான் பேசியிருக்கிறோம், இதை மாதிரி இனிமேல் பேசக்கூடாது என்று உணரணும். ஆனால் நம்ம விஜய் அவர்கள் போட்ட ஆர்டரும் காவல்துறை எடுத்த நடவடிக்கையும் திமுகவை உற்சாகப்படுத்தியிருக்கின்றால், ஒன்று விஜய்க்கு அனுபவம் இல்லையா, இல்லை விஜயுடன் இருக்கிறவங்க திமுக காரங்களா, இன்னும் கூட தன்னுடன் யார் இருக்கிறாங்க என்று ஒரு சுய பரிசோதனையை விஜய் அவர்கள் செய்து கொள்ளவில்லையா? திமுக காரனை இந்த மாதிரி லேசில் விட்டா தூக்கி சாப்பிட்டுருவான். நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழக்கறிஞர் அணி ஆலோசனை கூட்டத்தில் சொல்றாரு, இன்னைக்கு வந்திருக்கின்ற அமைச்சர்களுக்கு அனுபவம் இல்லை, அமைச்சர்கள் யார் என்றே முதலமைச்சருக்கு தெரியல. ரெண்டாவது, சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் என்றே தெரியல. சட்டமன்றத்தில் நாம் ஒரு கேள்வி கேட்போம், அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க பாருங்க, அது நமக்கு சட்டமன்றத்தில் புரியாது, வெளியே வந்தால் தான் புரியும் அப்படின்னு இந்த அரசாங்கத்தை கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக்கியிருக்காங்க. 100 நாள் இன்னைக்கோட ஆட்சிக்கு 100 நாள் ஆன பிறகும் கூட உங்களுக்கு அனுபவம் இல்லை என்றால் நீங்கள் அனுபவம் கற்றுக்கொள்ள விரும்பலையா, இல்லை ஆளுமை இல்லையா, இல்லை அதிகாரிகள் உங்களை ட்ரைனிங் பண்ணலையா, இல்லை கொடுத்த ட்ரைனிங் பத்தலையா? என்னங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவருங்க. அவரை கைது பண்ண போகும்போது எவ்வளோ வலிமையான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கணும், ரெண்டாவது வியூகங்களை வகுத்திருக்கணும். ஆனால் நீங்கள் டம்மியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறீங்க. எப்படிப்பா சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோ பாருங்க. அது மாதிரி திரு வழக்கறிஞர் என்ன அவர்கள் பேசும்போது சொன்னார், வழக்கறிஞர் அணியில் ஒற்றுமை இல்லை அப்படின்னு இளைஞரணி செயலாளர் நினைக்கிறாரு அப்படின்னு பழைய தூக்கி என் மேல போட்டாரு. அது என்னுடைய எண்ணம் மட்டும் கிடையாது, இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய எண்ணமும் நிச்சயம் அது இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, திமுகவில் வழக்கறிஞர் அணி இருக்குதான், அந்த வழக்கறிஞர் அணியில ஒற்றுமை இல்லையா, அவன் அடிச்சுக்கிறானா, உட்கட்சி பூசல் இருக்குதான். ஸோ திமுகவில் வழக்கறிஞர் அணி தான் ரொம்ப பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இளைஞர் அணி 2வது பலமாக இருக்கும் திமுகவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது இந்த 2 அணிக்கும்
பெருசாக வேலை இல்லை என்றாலும் எதிர்க்கட்சி வருகின்ற போது திமுகவில் வழக்கறிஞர் அணிக்கும் இளைஞர் அணிக்கும் அதிக வேலை இருக்கும். முக்கியமாக ஆளுங்கட்சியே ஒடுக்குவதற்கு திமுக வழக்கறிஞர் அணியை தான் பயன்படுத்தும். அதனால் திமுகவில் வழக்கறிஞர் அணியானது ரொம்ப பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2026 தேர்தலுக்கு பிறகு வழக்கறிஞர் அணியிலே வந்து பார்த்தீங்கன்னா கோஷ்டி பூசல் இருந்திருக்குது. இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் நவகிரகம் போல திரும்பி நிற்கின்ற திமுக வழக்கறிஞர் அணியானது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு செல்லாத அளவுக்கு காப்பாற்றுறாங்கன்னா என்ன ஒரு பலவீனமான உத்தரவு, என்ன ஒரு பலவீனமான கைது. அதுலேயும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, காவல்துறையானது எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, நான் காஃபி குடிச்சுக்கிட்டு பத்திரிகை படித்து கொண்டு இருந்தேன், எங்கள் ஆளுங்க வந்து எங்கிட்ட சொன்னாங்க காவல்துறையினர் வந்திருக்காங்க உங்களை கைது பண்ணுவதற்காக அப்படின்னு சொன்னாங்க. எதுக்காக கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணேன். டக்குன்னு எனக்கு தஞ்சாவூர் ஆர்ப்பாட்டம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. அப்புறம் தஞ்சாவூர் ஆர்ப்பாட்டத்தில் நான் என்ன பேசினேன் அப்படின்றத யோசனை பண்ணி பார்த்தேன். சோபா மாடல் அரசு என்று சொன்னேன், வெக்கங்கட்ட அரசு என்று சொன்னேன், தரங்கட்ட அரசு என்று சொன்னேன், அப்புறம் சர்க்கஸ் கூடாரம் என்று சொன்னேன், கோமாளி முதலமைச்சர் என்று சொன்னேன். அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தவேக அரசாங்கத்தை எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணோம் என்ற விஷயம் மட்டும் அவருக்கு ஞாபகம் வருதான். ஆனால் காவிரியில் தண்ணி வரல அப்படின்னு சொன்ன விஷயம் அவருக்கு ஞாபகத்துக்கு வரலையாம். உடனடியாக இந்த விஷயத்தை சொன்ன உடனே முன்னாடி உட்காந்து இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் வழக்கறிஞர்கள், அவங்க குப்புன்னு சிரிக்கிறாங்க. அப்போது திமுகவுடைய ஜீனில் எந்த அளவுக்கு வன்மம் அப்படியே நிறைந்திருக்குது, ஆபாசம் நிறைந்திருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்களேன். சாதாரண காவிரியில் தண்ணி வரல என்ற விஷயத்தை பற்றி பேசணும்னு சொன்ன பிறகு அதை ரெட்டை அர்த்தத்தோடு எடுத்துக்கிறான் திமுககாரன். அப்போது இவனை எந்த அளவுக்கு கைது பண்ணி ஒரு 3 மாதமாவது குறைஞ்சபட்சம் உள்ளே வச்சுருக்கணும். இந்த அரசாங்கம் கைது விஷயத்திலே கோட்டை விட்டுடுச்சிங்க. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அரசாங்க பணத்தில் நாங்கள் ரோட் ஷோ நடத்தணும் அப்படின்னு நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சிலாகித்து சொல்கிறார். அதுலேயும் கைது மாதிரியே தெரியலையா. அது மட்டும் இல்லை, ஏயா கைது பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் தஞ்சாவூரில் இருந்திருப்பேன்ல, நான் ஏன் சென்னை வரேன், அரசாங்க பணத்தை ஏன் வீண் பண்ணுறீங்க, அங்கேயே வந்து விளக்கம் அளிச்சிருப்பேன்ல அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, டூர் தான் போயிட்டு வந்தோம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார். ஏன் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனை கைது பண்ணுறீங்க, இல்லை விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறீங்க, அப்படி அழைச்சிக்கிட்டு போகும்போது கூடவே வழக்கறிஞரை அரசாங்க செலவில் அழைச்சிட்டு போவீங்களா? இல்லை நம்ம உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியனும் சேகர் பாபு அவர்களையும் கூடவே அழைச்சிட்டு போவீங்களா ஒரே வாகனத்தில்? அப்போது அவங்க பிக்னிக் தானே போயிட்டு வந்திருக்காங்க. வழக்கறிஞர் அணியும் உள்ளே இருக்குது, மா சுப்பிரமணியனும் உள்ளே இருக்கின்றாரு, சேகர் பாபுவும் உள்ளே இருக்கின்றாரு, அப்புறம் சிட்ரஸு. மற்றபடி ஸ்டாலினும் அவங்க மனைவியும் மட்டும்தான் இல்லை, எல்லாருமே வந்து அந்த வாகனத்தில் இருக்காங்க. போர் அடிச்சிருக்காதே. அதுலேயும் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு, என்னை கைது பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க, போகிற வழியெல்லாம் போராட்டம், சோர்ந்து போயிருந்தவங்கள ஐயா கலப்பி விட்டுட்டாரு. 2வது காவல்துறையினருக்கும் எனக்கும் வகை வகையான உணவுகள் போகிற வழி நெடுக்க ஜாலியாக போயிட்டு வந்தோம், எவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கைதை அவ்வளோ ரசிக்கிறார். ஒரு குற்றவாளி தான் செய்த குற்றத்தை உணர வேண்டுமா, இல்லை ரசிக்கணுமா? நீங்கள் என்னையா கைது பண்ணீங்க? அதுலேயும் உதயநிதி ஸ்டாலினுடைய கைதை கோட்டை விட்டீங்க பாருங்க. சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கு அனுபவம் இல்லை என்பதை விட ஆளுமை இல்லை என்று தான் சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி இந்த குடும்பத்தை ஒரே உத்தரவு போட்டு கதற விட்டார். அந்த மாதிரி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை கூப்பிட்டு, ஏப்பா உன்னுடைய ஆடியோவை எடுத்தோம், தடயவியல் சோதனைக்கு அனுப்பணும், அந்த ஆடியோ உண்டுந்தான்னு தெளிவாகி போச்சு, வா 30,000 கோடி எங்கே சுருட்டினாங்க விளக்கமளி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆதாரத்தை கொடு. ஏன்னா தடயவியல் சோதனையில் உன்னுடைய ஆடியோ உறுதியாயிடுச்சு, நீ யாரை ஒன்றாலும் ஏமாற்றலாம், ஆனால் பரிசோதனையை ஏமாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு 30,000 கோடியில் சபரீசனையும் உதயநிதி ஸ்டாலினும் ஒன்றா தூக்கி உள்ளே வச்சிருக்கலாம். ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி கடைப்பிடித்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிருக்கணுங்க. அவதூறு வழக்கு என்றால் நீதிமன்றத்தில் பார்த்துக்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி அவதூறு வழக்கை போட்டுட்ருக்கணும். ஆனால் கைது நடவடிக்கைன்னு இறங்கிட்ட பிறகு உறுதியாக இருக்கணுமா இல்லையா? அந்த விஷயத்தில் கூட இந்த அரசாங்கமானது உறுதியாக இல்லை. ஆனால் தான் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நேற்று வழக்கறிஞர் அணிக்கிட்ட பேசுகின்ற பொழுது இந்த காவல்துறை அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்த விஷயத்தை சொல்லி சொல்லி சிரிக்கிறாருங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, 8:30 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போனாங்கல்ல, பத்திரிகை படிச்சிருந்தாங்கல்ல நம்ம உதயநிதி ஸ்டாலின்,
அப்போது ஸ்டாலின் வந்து ஃபோன் பண்ணுறாராம், ஏங்க 10:30 வரைக்கும் கைதாகக்கூடாது பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாராம். இவர் நேராக பாத்ரூமில் போய் உக்காண்டார். அதுக்கு முன்பாக வழக்கறிஞர் அணிக்கு ஃபோன் பண்ணிட்டு போய் பாத்ரூமில் உக்காண்டார் தலைவர். உடனடியாக கிருத்திகா உதயநிதியோ மா சுப்பிரமணியம் அவர்களும் வீட்டுக்குள்ளே காவல்துறையை உள்ளே விடலை. பாத்ரூம் போய்க்கிறாருங்க, இருங்க சாப்பிட்டு வருவார் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறையை டிலே பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வழக்கறிஞர் அணியானது நீதிமன்றத்தை நாடுகிறது. ஏன்னா கோர்ட்டில் முதல் வழக்கை 10:30 மணிக்கு தான் எடுப்பாங்க. அதனால தான் ஸ்டாலின் வந்து சொல்கிறாரு, 10:30 மணி வரைக்கும் கைதாகக்கூடாது பார்த்துக்குப்பா, நீதிமன்றத்தில் நம்ம முதல் வழக்கை எடுத்துக்க சொல்லலாம், கண்டிப்பாக கைதாவதுக்கு எதிராக உத்தரவு போடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் சொல்கிறார். அதுக்கு தான் கழிவறையில் போய் உக்காந்துக்கிட்டாரு உதயநிதி ஸ்டாலின். அதுக்கப்புறம் சொன்ன மாதிரியே நீதிமன்றத்தை நாடுறாங்க. 12 மணி வரைக்கும் கைது பண்ணக்கூடாது என்று வாய்மொழி உத்தரவு போடுறாங்க. அப்போது காவல்துறையானது வீட்டுக்குள்ளே வந்துடுது. வந்த உடனே உதயநிதி ஸ்டாலின் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. நீதிமன்றம் போட்ட உத்தரவை 11 மணிக்கு கொண்டு வந்து காவல்துறைக்கிட்ட கொடுக்குறாங்க. காவல்துறை என்ன சொல்லுது தெரியுமா, நாங்கள் இந்த உத்தரவை கொடுப்பதுக்கு முன்பாகவே கைது பண்ணிட்டோம், உத்தரவு லேட்டாக வந்துடுச்சு, நாங்கள் என்ன பண்ண முடியும், உத்தரவை மதிக்க முடியாமல் போயிடுச்சு, சாரி அப்படின்றாங்க. இப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கோர்ட்டு உத்தரவு வரத்துக்கு முன்பாக கைது பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னாங்க. ஆனால் 12 மணிக்கு இந்த வழக்கை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இளந்தரையன் வந்து சொன்னார் நீதியரசர். அப்போது காவல்துறை என்ன சொல்லிச்சு தெரியுமா, நாங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணலை, விசாரணைக்கு மட்டுமே தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு அந்தர்பல்ட் அடிக்கிறாங்க. அப்போ நீதியரசர் வந்து என்ன சொல்கிறாரு கேட்டால், ஏங்க நான் வாய்மொழியாக ஒரு உத்தரவு போட்டேன், ஆனால் 10 மணிக்கே நாங்கள் கைது பண்ணிட்டோன்னு சொன்னீங்களே, அப்போது முதல்ல கைது பண்ணுன்னு சொன்னீங்க, அது உண்மையா, இல்லை இப்போ விசாரணைக்கு மட்டும்தான் அழைச்சிட்டு போகிறோம் கைது பண்ணலன்னு சொல்கிறீங்களா, அது உண்மையா அப்படின்னு நீதியரசர் வந்து இந்த அரசாங்கத்தை பார்த்து காரி துப்புனார். இப்படி ஒரு அந்தர்பல்ட்டியை காவல்துறை அடித்து பார்த்துருக்கீங்களா? நீதிமன்றத்தில் போய் கைது பண்ணீங்களா இல்லையான்ற விஷயத்தை கூட உறுதிப்படுத்த முடியாத அளவுக்கு கோட்டை விட்டுட்டீங்க. உதயநிதி ஸ்டாலின் அதான் சொல்கிறார், முதல்ல கைது பண்ணாங்கன்னாங்க, இல்லை கைது பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் திமுகவை எதிர்கொள்கின்ற அளவுக்கு திறன் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லை, வழக்கறிஞர் அணியானது இனிமே தான் வலிமையாக இருக்கணும். நாங்கள் சட்டமன்றத்தில் பார்த்துக்கிறோம், நீங்கள் மக்கள் மன்றத்தில் பார்த்துக்கங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அழகாக கை நீட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய திமுக வழக்கறிஞர்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் தவேகா நிர்வாகிகளும் தப்பு பண்ணுகின்ற போது அதை சட்டப்பூர்வமாக அணுகணும், சட்ட நடவடிக்கையில் இறங்கணும். இனிமே வச்சு செஞ்சிடலாம் தவேகாவை, ஏண்டா அவனை தொட்டோம் என்று வருத்தப்படட்டும். அதனால் எல்லாரும் ஒற்றுமையாக இருங்க, இனிமே தான் நமக்கு வேலை இருக்கிறது. கண்டிப்பாக அனுபவம் இல்லாதனால பல விஷயங்களை மாட்டிக்குவாங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கின்றாரா இல்லை எதிர்கட்சியாக இருக்கிறான்னு தெரியல. ஒரு அமைச்சரை விடக்கூடாது, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விடக்கூடாது, உள்ள தள்ளலாம், எல்லாம் கை நீட்டுறாங்க அப்படின்னு வந்து உதயநிதி ஸ்டாலின் தைரியமாக பேசுகிறார். இந்த அரசாங்கத்தின் மீது பயமே இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை உள்ளே வச்சு 10 வழக்கு போட்டிருக்கலாம். ஏகப்பட்ட ஆதாரத்தை அண்ணாமலை கொடுத்துருக்கார். டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2ன்னு தினந்தோறும் சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்தை வெளியிடுறார். ஸோ இதெல்லாம் திரட்டி கூட சந்தேகத்தின் அடிப்படையில் கேஸ் போட்டு 4 வழக்குகள் மேலே போச்சுன்னா குண்டர் சட்டம் உள்ளே போட்டு நம்ம உதயநிதி ஸ்டாலினை 1 வருஷம் வெளியே விடாமல் வச்சுருந்துருக்கலாம். ஆனால் செந்தில் பாலாஜி இவங்களால் தொட்டு பார்க்க முடியல, உதயநிதி ஸ்டாலின் தானே தொட்டு பார்க்க முடியும். அதனால் நேற்றைய உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு தவேக அரசாங்கத்துக்கு இதை விட அவமானம் இருக்க முடியுமா என்பது போல தான் இருந்தது. மொத்தத்தில் இந்த அரசாங்கமானது சோர்ந்து போயிருந்த கட்சியை தூக்கி நிறுத்தினதாகவும், அப்படியே டூர் போயிட்டு வந்ததாகவும், 2வது ரோட் ஷோ நடத்தினதாகவும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலாச்சி தள்ளினார். அது மட்டும் இல்லை, இந்த தவேக அரசாங்கத்தில் யாரெல்லாம் அதிகாரமிக்கவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கிண்டலும் கேலியும் பண்ணாங்க. இப்படி எதிராளி ஒரு கைதை கொண்டாடுறான்னா இவங்களுக்கு ஆட்சி நடத்தவே ஆளுமை இல்லை என்று தான் அர்த்தம். சரி, ஆதவ அர்ஜுனா அவர்களை எதற்காக விரட்டி அடித்தாங்க, இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், திருவற்றூரில் போதை ஆசாமிகள் ஒரு மாணவனை கொன்னுட்டாங்க. பள்ளிக்கு பின்னாடியே போட்டு போயிட்டாங்க, +2 மாணவனை. அவங்க வீட்டுக்கு போனார், ஆறுதல் சொன்னார். ஆனால் அங்கே இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆறுதலை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன் தெரியுமா, ஒரு அமைச்சர் வருகின்றார், பாதிப்படைந்த குடும்பத்தை போய் சந்திக்கிறாரு, அங்கே என்ன பேசுகிறாருன்றது மக்களுக்கு தெரியணும். அந்த குடும்பத்தை சந்திக்கின்ற பொழுது கூட பொதுமக்களையும் அனுமதிச்சிருக்கணும். என்ன பேசுகிறாரு, என்ன வாக்குறுதி கொடுக்குறாரு என்பதெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த பக்கத்தில் போதை ஆசாமிகளுடைய அட்டூழியம் அதிகரித்திருக்குதான். நம்ம ஆதவ அர்ஜுனா அவர்கள் சந்திச்சுட்டு வர்றாரு, மக்கள்லாம் விரட்டடிக்கிறாங்க. விடியற் காலையில் அந்த பக்கம் போதை ஆசாமியினுடைய விஷயங்களை தட்டி கேட்ட
23 வயது விஷ்ணு என்ற இளைஞனை அம்மிக்கல்ல போட்டு போதை ஆசாமிகள் கொண்டு இருக்காங்க. அதனால தான் அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் தினம் தினம் செத்து பிழைக்கிறோம். நீங்கள் வந்தால் இந்த போதையை ஒழிப்புன்னு சொன்னீங்க, எங்கே ஒழிச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மடைக்கு கேள்வி கேட்குறாங்க. அந்த குடும்பம் அவங்க மகனை இழந்திருக்குது. ஏதாவது பணம் கொடுத்து சரி பண்ணிடுவீங்க, வேலை கூட கொடுத்துருவீங்க. ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கஞ்சாவை ஒழிப்பதற்கு, போதைப்பொருள் நடமாட்டத்தை ஒழிப்பதற்கு, போதைப்பொருள் விற்கக்கூடிய கூடாரத்தை ஒழிப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு ஆதவ அர்ஜுனா அவர்களை சுற்றி வளைச்சு கேட்குறாங்க. அவரால் எந்த பதிலும் சொல்ல முடியல. ஏன்னா போதைப்பொருளை இவங்களால் கட்டுக்குள்ளே கொண்டு வரவே முடியலைங்க. டாஸ்மார்க் சரக்கு தரமாக இருந்தால் அதை குடிச்சிட்டு படுப்பான். அந்த சரக்கும் தரம் இல்லை. அதனால் போதைப்பொருளை நாடி போகிறாங்க. அது மட்டும் இல்லை, போதைப் பொருளானது எந்தவித தங்கு தடையுமின்றி ஈஸியாக கிடைப்பதனால தான் ஏன்டா டாஸ்மார்க்கு போகிறத விட ஒரு சிட்டிக்கு இதை போட்டால் போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைக்கு எட்டிய தொலைவில் கிடைக்கிறது போதைப் பொருள். இந்த மாதிரி ஈஸியாக போதைப் பொருள் கிடைப்பதற்கு இந்த அரசாங்கம் கோட்டை விட்டு நிற்கிது. கடுமையான நடவடிக்கை எடுக்கவே இல்லை. போதைப் பொருளை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிங்க? 100 நாள் ஆன பிறகும் திமுக மீதே பழி போட்டிருப்பீங்களா? அதிகாரத்தை வச்சு ஒரே நாளில் ஒழிச்சிடலாம் நீங்கள் தானே சொன்னீங்க. தேர்தல் நடக்கின்ற தருணத்தில், தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்த ஒரே நாளில் குற்றவாளியெல்லாம் வேறு ஸ்டேட்டுக்கு ஓடுருவோம், இல்லையா மொத்த பேரும் கைது பண்ணி உள்ளே போடுவோம், போதைப்பொருள் நடமாட்டமே இருக்காது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு முன்பாகவும் இல்லை வழிபாட்டு தலங்களுக்கு முன்பாகவும் காவல்துறையை நிறுத்துவோம். கூட்டம் கூடுகின்ற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா காவல்துறை இருப்பாங்க. அங்கே போதைப் பொருளாக இருக்கலாம், அசம்பாவிதம் இருக்கலாம், எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு காவல்துறையினரை 400-500 பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு முன்பாக நிறுத்திருக்கீங்களா? இதெல்லாம் மக்கள் கேட்குறாங்க. ஆதவர்ஜுனா அவர்களால் பதிலே சொல்ல முடியல. கிட்டத்தட்ட போதைப் பொருளுக்காக ஒரு வாரத்தில் 2 உயிர் போயிருக்குது. அடிச்சே கொண்டு இருக்காங்க. கோயம்புத்தூரில் அமுதன் அடிச்சே கொண்டு இருக்காங்க. இப்படி போதைப் பொருளால் அனுதினமும் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்புணர்களும் கொலைகள் நடக்கின்ற போது இந்த அரசாங்கம் கண்டுக்காமல் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? அதான் ஆதவர்ஜுனா அவர்களை விரட்டி அடித்தாங்க. நான் போனால் சரி கட்டிடுவேன், வட சென்னை தானே நான் பார்த்துக்கிறேன், சேகர் பாபுலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு போனார். அந்த மக்கள் ரவுண்டு கட்டி அடித்தாங்க. ஒரு குடும்பத்தில் போய் ஆறுதல் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கூட எங்களுக்கு தெரியல. ஓட்டு போட்டவங்களுக்கு நீ ஏன் வந்த அப்படின்னு தான் விரட்டி அடித்தாங்க. ஸோ இந்த அரசாங்கமானது 100 நாள் ஆன பிறகு கூட எப்படி ஆட்சி நடத்தணும் என்ற விஷயம் தெரியல. இரண்டாவது, மக்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்கள் என்று இவங்களால் புரிந்து கொள்ள முடியல. தொடர்ந்து தப்பு நடக்குதுன்னா தங்களை ஒட்டுமொத்தமாக சுய பரிசோதனை செஞ்சு கொள்ளணும் அப்படின்ற எண்ணமும் இல்லை. அதனால் இந்த கட்சியும் சரி, இந்த ஆட்சியும் சரி தமிழ்நாட்டு மக்களை அழிக்குமே அன்றி கண்டிப்பாக காப்பாற்றாது. ஓட்டு போட்டவன் அத்தனை பேரும் கதறியே சாவுங்க. நன்றி நண்பர்களே.